இன்றைக்கி நம்ம பூசணிக்காய் பொரியல் செய்யலாம் வாங்க. எப்படி? கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை வதக்கி விடுங்க. வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் பூசணிக்காய் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் எல்லாத்தையும் கிளறி விட்டுக்கோங்க. காய் கொஞ்சமாக வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட் உப்பு போட்டுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மிளகு, மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா பொறன்னு கொஞ்சம் அரைச்சிக்கோங்க. கூட பச்சை மிளகா 2, அவ்வளோதான். தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க. நல்லா அரைச்சதுக்கப்புறம் இந்தமாரி கொஞ்சம் நல்லா பொறன்னு மட்டும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி காய் நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் நறுன்னு இருக்கும், சாப்பிட ஒரு மாதிரியா இருக்கும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி வதக்கி சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம தேங்காய் திரி வச்சோம்ல, அந்த தேங்காவை போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க. கொஞ்சம் நல்லா ட்ரையாகிடும். ஃபுல்லாக தேங்காய் எல்லாமே அது நல்லா சாஃப்டாக இதாகிடும். நம்மளோட பொரியல் ரெடி ஆகிடுச்சு.